வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூரில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்கள ஏமாத்துறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் நடந்ததுங்க. அது ரொம்ப ஒரு கண்ட்ராவியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது சிங்கப்பூரில் ஒருத்தர் நல்ல மனசுங்க. அவர் சிங்கப்பூரில் ஒரு 10-12 வருஷமாக வேலை செஞ்சுருக்காரு. இப்போவும் செஞ்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு கிட்டத்தட்ட இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 நெருங்குறாரு. அவருக்கு இந்தியாவில் தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற சில தெரிஞ்சவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் சிங்கப்பூரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதாவது அவருக்கு ஒரு நண்பர் சிங்கப்பூரில் இருக்கிறவர் அதுக்குள்ளே இந்த இந்த நபருடைய பேர் நான் சொல்லிடுறேன். அவர் பேர் வான்சூர் மைதீன் சையத் அப்தாஹிர் அப்படின்னு பேர். நம்ம சையத் மைதீன்னு வச்சுப்போம் ஷார்ட்டாக. இவர் தான் ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு ஒரு நல்ல மனசோட ஒரு முன் வந்தார். அப்போ ஒரு நண்பர் இவருக்கு ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் பேர் அப்துல் ரஹீம்னு பேர். அதாவது அந்த ஆள் பேர், அந்த நண்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லையா, அவர் பேர் அப்துல் ரஹீம். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 36-37 ஆகுது, யங் மேன் போல இருக்கு. அவர் தன்னை ஒரு ஃபிலிம் டைரக்டர் சிங்கப்பூரில் அப்படின்னு சொல்லி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஆக்டர்னு சொல்லியிருக்காரு, சிங்கர்னு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரிலாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் சையத் மைதீன் கிட்ட பேசியிருக்காரு. தன்னுடைய என்ஆர்ஐசியை காமிச்சிருக்காரு. அதாவது பிங்க் ஐசின்னு சொல்கிறோம் இல்லையா, அது சிட்டிசனோட ஐசி தான். அது நான் சிங்கப்பூர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிங்க் ஐசியை காமிச்சிருக்காரு. என்னால் சில பேருக்கு வேலை வாங்கி தர முடியும் ஊர்க்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு ஒரு சிறு தொகையை நான் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு இவர் பார்த்தாரு, திரு சையத் பார்த்தாரு. சரி, எங்களுக்கு 6 பேர் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த அப்துல் ரஹீம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி இப்போதைக்கு ஒரு உணவகத்தில் பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு இவர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு எஸ்பாஸு, ஒரு 5 ஒர்க் பர்மிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக $19,000 என்னமோ ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு திரு சையத் ஒரு $14,000 அட்வான்ஸாக கொடுத்துருக்காரு. சரி, மிச்சத்தை நான் அப்புறமா எல்லாம் ஐபிஎல்லாம் வந்தோடனே தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் $14,000 வாங்கிட்டார். வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்ச நாளில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன் பிரின்சிபிள் அப்ரூவல்னு ஒன்று வரும். இந்த மாதிரி அதாவது ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஐபிஏன்னு ஒன்று வரும், எம்ஐஎம் ஜென்ரேட் பண்ணோம். அதை இவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் இந்த நபர் கொஞ்சம் சிங்கப்பூரை பற்றி விஷயம் தெரிஞ்சவர் போல இருக்கு. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருக்காரு இல்லையா. அவர் இந்த ஐபிஏவை இந்த சிங்கப்பூர் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் போய் செக் பண்ணியிருக்கார். ரொம்ப அருமையான மூவ் அவர் பண்ணது. அதில் போனீங்கன்னா நீங்கள் அந்த பாஸ்போர்ட் நம்பர் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் கேட்கும், ஃபின் நம்பர் இருந்தால் அதுவும் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணிங்கனாக்க, அதாவது ஸ்டேட்டஸ் செக்குன்னு பேர், செக் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஒர்க் பர்மிட் ஆர் எஸ் பாஸ் அப்படின்னு கேட்கும். அதில் போய் இந்த பர்டிகுலர்ஸ்லாம் என்டர் பண்ணிங்கன்னா அது என்ன சொல்லும், அப்ரூவ்டு அப்படின்னு காட்டும், இல்லை பெண்டிங் அப்படின்னு காட்டும், இல்லைன்னா நோ ரெக்கார்டு அப்படின்னு காமிச்சிடும். நோ ரெக்கார்டுன்னு காமிச்சாதான் 420 வேலைன்னு அர்த்தம். ஏன்னா நிஜமாக அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒன்று அப்ரூவல் ஆகிருக்கணும், இல்லை பெண்டிங் ஆகிருக்கணும், இல்லை ரிஜெக்ட் ஆகிருக்கணும். ஸோ 3ல் 1 அது காட்டும். நோ ரெக்கார்டுன்னு காமிச்சதுன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனே வரலப்பா அப்படின்னு சொல்லுது எம்ஐஎம். ஸோ இவர் செக் பண்ணதில் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே அவரை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி அப்துல் ரஹீமை கூப்பிட்டு, இந்த மாதிரி இன்னும் ரெக்கார்டு இல்லைங்குதே எம்ஓஎம் வெப்சைட்டில் அப்படின்னு. உடனே அவர் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அதான் எப்போவுமே நம்மளை ஒருத்தர் சந்தேகப்படுறாருன்னா நம்ம அவர் மேலே கோவப்படும். அதனால் கடுப்பாயிடுச்சு. இதெல்லாம் இல்லை, ஏதாவது ஒரு சின்ன எரராக இருக்கும் எம்ஓஎம் வெப்சைட்டில், இதெல்லாம் ஜென்யூன் டாக்குமெண்ட் தான், ஒரிஜினல் என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னவோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க இந்தியா போனபோது என்னுடைய நண்பர் ஒருத்தர் குமார்னு வருவார், அவர்கிட்ட நீங்கள் மிச்சத்தெல்லாம் பேசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த குமார் தான் மெயினாக ஏஜென்ட் போல இருக்கார். ஆக்சுவலாக இவரெல்லாம் ஏஜென்ட்டே இல்லை, இந்த
அப்துல் ரஹீம்ங்கிறவர் வந்து லைசன்ஸ் கிடையாது அவருக்கு, சும்மாவானு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த குமார்கிட்ட இவர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் இது வந்து ஜெனின் இல்லைன்னு வருது எம்ஓஎம்ல அப்படின்னு. அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை இதெல்லாம் ஜெனின் தான், ஒரிஜினல் வந்து இவர்கிட்ட இருக்குது, அப்துல் ரஹீம் கிட்ட இருக்கு, நீங்கள் வந்து மிச்சம் $5,000 கொடுக்கணும் மீதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. ஆனால் திரு மைதீன் வந்து அப்போதைக்கு கொடுக்கல. அவர் வந்து எம்ஓஎம்க்கு மெசேஜ் பண்ணிட்டார். என்ன செஞ்சோம், இந்த ஒரு ஐபியை சென்ட் பண்ணி விட்டோம். சென்ட் பண்ணி விட்டோம்னா புதன்கிழமை மத்தியானம் ரிப்ளை பண்ணிட்டாங்க, இந்த ஐபி போலியானது, இந்த ஐபி யார் கொடுத்தாலோ அவங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க, நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இந்த ஐபி கொடுத்து ஒரிஜினல் தான் எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணுறதுச்சு. ஐபி போலினவனைய என்ன செஞ்சாச்சு, எல்லாம் அப்படியே பிரேக் ஆகிடுச்சு. பாருங்க, அப்துல் ரஹீம் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, நீங்கள் வந்து கேஷாக கொடுக்காதீங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து யாருக்காவது சந்தேகம் வரலாம், அதனால் நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தரேன், அதில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் ஒய்ஃப் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காரு போல இருக்கு. ஸோ இவரும் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியிருக்காரு பணத்தை. ஆஷிப்ங்கிற ஒரு நண்பரோட அறிமுகத்தில் அப்துல் ரஹீம் என்கிறவர் ஹோட்டலில் பாத்திரங்கள் ஒரு வேலைக்கு 3 பேர் தேவைப்படுது, நீங்கள் என்ன நம்புங்க, நான் சிங்கப்பூரியன், நீங்கள் காசு கையில் கொடுக்க வேணாம், கையில் கொடுத்தா ஏமாற்றமாக இருக்கும், எல்லா காசையும் நீ அக்கௌண்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓசிபிசி அக்கௌண்ட்டு கொடுத்தாரு. அவங்களுடைய ஒய்ஃப் ஜெயந்தி மிக்சல் அக்கௌண்ட் கொடுத்தாரு. இந்த எல்லா அக்கௌண்ட்லேயும் தான் காசு டெபாசிட் பண்ணி. அப்புறம் திரு அப்துல் ரஹீம் அனுப்பிச்ச அந்த ஐபிஏல பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்னு போட்டிருக்கு, டிஇபி அப்படின்னு பேர். அது வந்து 3 months தான் வேலிட், இது எக்ஸ்டென்ஷனும் கிடையாது அதுக்கு. ஸோ இதை வாங்கி கொடுத்துட்டு அவர் $5,000 $3,000 $4,000 வாங்கியிருக்காரு. இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஸோ இது வந்து ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸும் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் பண்ண முடியாது. லைசன்ஸ்டு இருக்க ஏஜென்சியாக இருந்தால் கூட தே கேனாட் டூ பிளேஸ்மெண்ட் ஆன் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ். டைரெக்டாக அந்த கம்பெனிஸ் தான் பண்ணணும். ஸோ எனிவே தட் இஸ் அசைடு. ஸோ இவர் இந்த மாதிரி பண்ண இவரும் செக் பண்ணியிருக்காரு எம்ஓஎம்ல. பண்ண உடனே அதில் ஒரு கிளாரிங்காக ஒரு மிஸ்டேக் இருந்திருக்கு, அது கவனிக்காமல் விட்டார் போல இருக்கு. அதாவது அந்த ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸை வந்து 28 ஏப்ரல் 2026 அந்த தேதிக்குள்ளே நீங்கள் இஷ்யூ பண்ணிக்கணும். அதான் எல்லா பாஸுக்குமே வந்து ஒரு ஐபிஏ வரும். அப்புறம் அது இஷ்யூவன்ஸ்னு பேர். அந்த ஆள் சிங்கப்பூர் வந்த உடனே எம்ஓஎம் ஆஃபீஸ் போயிட்டு தம் பிரிண்ட் அதெல்லாம் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு இஷ்யூ பண்ணுறதுன்னு பேர். ஸோ அதுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு வந்து 28 ஏப்ரல் 2026 நீங்கள் வந்து இஷ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் ஜூன் மாதம் கொடுத்துருக்காரு ஐபிஏவை. ஸோ அதுலேயே வந்து அந்த குளறுபடி ஆயிருக்கு, அதையும் அவர் கவனிக்கலை. அப்புறம் நிறைய $1,600 சம்பளம், அப்புறம் $200 அலவன்ஸு, $1,800 மொத்த சேலரின்னு போட்டிருக்காரு. அப்புறம் வந்து கிராஸ் சேலரி 4,500ன்னு காட்டுறாரு. ஸோ இது எல்லாமே ஏதோ ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி ஃபேக்காக கொடுத்தது வந்து ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. இதை தான் இவர் கண்டுபிடிச்சிட்டார், சையதுங்கிறவர் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்துல் ரஹீம்ங்கிறவர் மேலே ஏற்கனவே ஏதோ புகார்கள்லாம் இருக்கான். 2025 இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு காசை வாங்கிட்டு வேலை வாங்கி தராமல் பண்ணியிருக்காரு, அந்த புகார் இருந்திருக்கு. அது தவிர மலேசியாவில் ஏதோ கொஞ்சம் கசமுசா பண்ணியிருக்காரு, அதுக்கான போலீஸ் ரெக்கார்டும் இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு கை கலப்பில் வர இன்டெலிஜ் பண்ணியிருக்காராம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து காவல்துறையில் வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அதாவது ஒரு மற்றவங்களுக்கு நல்லது பண்ண போய் நம்மளே வந்து சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி தான் இவருக்கு ஆயிருக்கு திரு சையத் மைதீனுக்கு. ஏன்னா அவர் பாவம் அந்த ஊர்க்காரங்களுக்கு ஏதோ கை தூக்கி விடலாம், ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக, ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 10,000 15,000 சம்பளத்தில் ஏதோ ஜாப் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதாவது ஒவ்வொருத்தர் வந்து சில பேர் விவசாயம் பண்ணுறாங்களாம், சில பேர் வந்து ஆடு மாடு மேய்க்கிற தொழில் பண்ணுறாங்களாம், சில பேர் வந்து தினக்கூலியாக இருக்காங்களாம். அந்த மாதிரி ரொம்ப ஒரு குறைவான ஒரு சம்பளம் வர்ற குடும்பத்துக்கு தான் இவங்க ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்துருக்காரு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய நகையெல்லாம் விற்று லைஃப் ஸ்டாக்கே விற்றுருக்காங்க சில பேர். அதாவது அந்த ஆடு மாடு மேய்க்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த லைஃப் ஸ்டாக்கே விற்றுட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் வந்து தன்னுடைய டாக்டருடைய திருமணத்துக்கு போட்ட நகை அதெல்லாம் கூட அடகு வச்சோ இல்லை விற்றோதோ பண்ணி கம்ப்ளீட்லி வாஷ்ட் அவுட்டான், எல்லா ஃபைனான்ஸும் போயிடுச்சான் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கதுங்க. அதாவது
எப்போவுமே ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வர்றவங்க, ஒரு ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்ப ஒரு பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறவங்கள, அவங்கள வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவே கூடாது. அதாவது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபீஸ் வாங்கலாம். நீங்கள் லைசன்ஸ்ட் ஏஜென்ட்டாக இருந்தால் குறிப்பிட்ட எம்ஓஎம் குறிப்பிட்ட ஃபீஸ் வாங்கலாம். ஒரு மாதம் சம்பளம் வாங்கலாம். ஒரு வருஷம் எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கோ இல்லை பர்மிட்டுக்கோ. இந்த மாதிரி கண்ணாபின்னான்னு வாங்கிறது 5000 4000 வாங்கிறது, அதுவும் இந்த மாதிரி குடும்பங்கள்கிட்ட வாங்கிறது வந்து ரொம்ப ஒரு பாவகரமான செயல். இந்த மாதிரி செயல் செய்யறதுக்கு எப்படி தான் அவங்களுக்கெல்லாம் மனசு வருதுன்னு தெரியல. இந்த பணத்தை வச்சுன்னு அவங்க சந்தோஷமாக இருக்க முடியுமா? அதுவும் நமக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கே ஒரு கான்ஷியன்ஸ் இருக்கணும். கான்ஷியன்ஸ் இருந்தால் தான் அவங்களால வந்து ஏதோ ஒரு நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் பார்க்க முடியும். இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இந்தியாவில் ஒரு 15,000 20,000 வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கப்பூர் காசு 250 வெள்ளிக்கு தான் ஒரு மாத சம்பளத்தை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்துக்கிட்டு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைக்கும் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, அவங்களை ஜுவல்ஸை வச்சு இங்கே சிங்கப்பூர் வந்து ஆசைப்படுறாங்க. எல்லாமே வந்துட்டு கஷ்டப்படுற ஃபேமிலி தான். நண்பர் ஜெகன் அவர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் அக்கா பசங்களை ஏற்றி விடணும்னு சொல்லி தான் என்ன பண்ணார், நகை அடகு வச்சு வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. சில பேர் 5 ரூபா வட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. சில பேர் ஜுவல்ஸ் அடை வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு விவசாயி தான். யாருமே ஃபாரினை பார்த்தது கிடையாது. நான் கொடுத்த 5 பேர் ஒருத்தர் ஏர்போர்ட்டோட பார்த்தது கிடையாது. ஸோ அதனால தான் அவங்க சார்பாக வந்துட்டு நான் வந்திருக்கேன். இப்போ இவருக்கு அப்துல் ரஹீம்க்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி லைசன்ஸ் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி $80,000 வரைக்கும் ஃபைன் பண்ணலாம். அதிகபட்சமாக 2 years ஜெயிலும் கொடுக்கலாம். இவருக்கு எவ்வளோ போட போகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒரு 6 பேரை ஏமாற்றிருக்காரு. அதனால எவ்வளோ போட போகிறாங்க, 30,000 40,000 கூட போடலாம். அண்ட் சிறை தண்டனையும் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தெரியல நமக்கு. அது தவிர இவர் இன்னும் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய பேர் வந்து அப்துல் ரஹீம் இல்லை, தன்னுடைய பெயர் வந்து ஏஆர் சாய் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் கலப்பி விட்டுருக்காரு. என் பேர் வந்து ஏஆர் சாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட இவங்க பேசியிருக்காங்க நிருபர்கள்லாம். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க அவர் பேர் வந்து அப்துல் ரஹீம் தான், ஆனால் அஃபிஷியலாக அவர் ஏஆர் சாய் அப்படின்னு பேரை மாற்றின்ட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லாமே அதர்வைஸ் இஸ் ஒன்லி அப்துல் ரஹீம் அண்ட் ஜஸ்ட் லைக் தட் he சேஞ்ச் த நேம், அவ்வளோதான். மற்றபடி ஆள் எல்லாமே ரெண்டுமே ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பணம் வந்து தான் அவங்க அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க அவங்க ஒய்ஃபு, இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் இது வந்து நாங்கள் ஏன்னா கேஷாக தானே போட்டிருக்காரு, இந்த மிஷினில் போய் நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணலாம். இது வந்து நாங்கள் மெய்டுக்கு கொடுத்த லோன் திருப்பி கட்டிருக்காங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க அவங்களும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பொய் சொல்லி புறம் சொல்லி ஏமாற்றி இதெல்லாம் யாருக்கு என்ன லாபம்னு தெரியல நமக்கு. ஒரு நல்ல குடும்பத்தில் வரோம், நல்ல தொழில் செய்கிறோம், ஏதோ பண்ணுறோம், பழப்புக்கு ஏதோ பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக பண்ணாமல் இருந்தால் இன்னும் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கை. அதுதான் எல்லோரும் ரியலைஸ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய விருப்பமும் கூட. ஸோ நம்ம பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.